வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கதை சொல்லும் காதை யூடியூப் சேனல். உங்கள் மனதில் கேட்கும் குரல். இன்னைக்கு கதைக்குள்ள போகலாமா? இந்த கதையின் தலைப்பு, நான் நாயகியும் இல்லை நாயகனும் இல்லை. அவளை பற்றி சொன்னால் நல்லவள் என யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனா கேள்விக்குரிய விஷயம் என்னவென்றால், அவள் யாருக்காக கெட்டவளாக மாறினாள் என்பதே. அவள் பெயர் மாயா. ஒரு பெரிய வணிக குடும்பத்தில் பிறந்தவள். சொத்து, புகழ், அழகு எல்லாம் இருந்தும் மரணிக்க வேண்டிய அளவுக்கு அவள் வாழ்க்கையை பாழாக்கிய ஒன்று இருந்தது. அது நம்பிக்கை, கண்மூடித்தனமான நம்பிக்கை. மாயாவின் வாழ்க்கையில் வாழ்ந்தவன் விக்ரம். ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்கிறான். அவன் பேசும் மென்மை தன்மையும் அவன் குரலும் அவளிடம் காட்டிய கனிவும் அன்பும், ஒரு பெண்ணுக்கு தேவையான ஒவ்வொரு உறுதியும் அவளுக்கு கிடைத்தது போல தோன்றியது. நாளடைவில் அதுவே காதலானது. ஆனால் உண்மை என்னவென்றால், அது பாசத்துக்குள் மறைந்த திட்டமிடப்பட்ட வஞ்சகம் ஆகும். விக்ரம் அவளிடமிருந்து தகவல்களையும் அவள் கம்பெனி சீக்ரெட்களையும் வாங்கி அவளது அப்பாவை ஒரு முக்கிய ப்ராஜெக்டில் இருந்து வீழ்த்துகிறான். குடும்பம் வீழ்ந்ததும் பொருளாதாரம் சரிந்ததும் அவன் பறந்து விடுகிறான். மாயா அழவில்லை, மௌனமாய் சிரித்து கொண்டே மீண்டும் எழுந்தாள். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? அந்த டெம்ப்ளேட் இவளுக்கு தான் பொறிக்கப்பட்டது போல் இருந்தது. அது அன்று அவளின் பிறந்த நாள் ஆகும். புதிய பரிமாணம் மேற்கொண்டு அவனையும் அதே நிலையில் நிறுத்துவேன் என்று சபதத்துடன் புதிய அவதாரமாய் புதிய பிறப்பெடுத்தாள் அன்று. 2 வருடங்கள் கழித்து மாயா டெக்னாலஜிஸ் என்ற நிறுவனத்தின் CEO, சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசராக மாயா இருக்கிறாள். எந்த நிறுவனம் விக்ரமால் வீழ்த்தப்பட்டதோ அதை இவள் தனி ஆளாக வானளவு உயர்த்தி இருந்தாள். விக்ரம் இப்பொழுது ஒரு பிசினஸ் மன்னனாக வலம் வருகிறான். ஆனால் அவனுக்கு அவன் கர்மா பூமராங் போல் அவனை மீண்டும் தகர்த்து எறிய வந்து கொண்டிருப்பதை அறியாது போனான். முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். மாயா ஒரு நாள் விக்ரமோடு சந்திக்க நேரிடுகிறாள். அவன் நிறுவனத்தோடு சேர்ந்து ஒரு ப்ராஜெக்டை கையில் எடுக்கிறாள். அவனும் அவளது திட்டம் எதுவும் அறியாதவனாய் மீண்டும் அவளை சந்திக்க வருகிறான். பழையபடி நக்கல் சிரிப்பும் அவளை பார்த்து ஏளன ஒரு பார்வையுடன் ஸ்டைலாக அவள் முன் வந்து அமர்கிறான். நீ இவ்வளவு பெரியவளா ஆனதே என்னாலதானே என்கிறான் அவன். மாயா சிரிக்கிறாள். ஆமா ஆமா, நான் உன்ன நம்பி தர மட்டத்துக்கு ஆனேன். இப்போ நீ என்ன நம்புற அளவுக்கு முன்னாடி உயர்ந்திருக்கேன். எந்த பிசினஸ தரையோட புதைச்சிட்டு போனியோ அதுதான் இப்போ என் சிம்மாசனமா உயர்த்தி அதுல உட்கார்ந்துருக்கேன் உன் முன்னாடி. நீ செய்யற என் பிசினஸையும் எனக்கு கட்டுப்படுத்த தெரியும், என் வாழ்க்கையும் எனக்கு கட்டுக்குள்ள வச்சுக்க தெரியும். நீ என்ன நினைச்சிட்ட? ஒரே ஒரு சீக்கிரட் மூலம் என் மொத்த கம்பெனியும் சரிச்சிடலாம்னா வாய்ப்பே இல்லை. இது உண்மையில இருக்க லவ்வால எல்லாம் கூப்பிடல. ஒரு பிசினஸ்க்கு நம்ம 2 பேரும் பார்ட்னர்ஷிப் வச்சுக்கலாம் தான் கூப்பிட்டுருக்கேன். இஷ்டம் இருந்தா சைன் பண்ணிட்டு வந்த வழிய பார்த்துட்டு அப்படியே போயிரு. யோசிச்சு பாரு, நல்லா யோசிச்சு சொல்லு. இந்த உன் கையெழுத்து உன் தலையெழுத்தையும் மாத்திரும். பார்த்து படிச்சுட்டு சீக்கிரம் கையெழுத்து போடு என்கிறாள். விக்ரம் முகத்தில் தெரியும் அந்த ஆணவ சிரிப்பு இப்பொழுது மறைகிறது. இவன் என்ன சொல்ல வரா? ஒரு கையெழுத்துல என்ன பண்ணிட போறான்னா என்று ஒரு மெத்தனத்தில் எதையுமே படிக்காமல் கையெழுத்து இடுகிறான்.
அவன் அவள் ஆபீஸை விட்டு வெளியே செல்வதற்குள் அவனுக்கு ஒரு போன் கால். அவனது நிறுவனம் திவாலாகி இருக்கிறது என்று, மொத்த ஷேரும் சரிந்து பேங்க்ரப்ட் ஆகி வெளியில் அவன் கால் எடுத்து வைக்கும் போது அனைத்து மீடியாக்களும் அவனைத்தான் லைவில் காட்டிக் கொண்டிருந்தனர். அவளுக்கு அவன் செய்த அதே நம்பிக்கை துரோகம் அவளும் செய்திருக்கிறாள் என்பது அவனுக்கு அப்பொழுதுதான் புரிந்தது. விக்ரமுக்கு அவன் மொபைலில் ஒரு மெசேஜ் வருகிறது. நீ என்னை நம்ப வச்சு கழுத்தறுத்து என்னை அழ வச்சுட்டு தரமட்டமா என் வாழ்க்கையும் என் பிசினஸையும் சரிச்சு என் சாம்ராஜ்யத்தை மண்ணோட மண்ணா ஆக்குன. நான் சிரிக்கலாம் ஆசைப்படல. இது வெறும் நீ என் பிசினஸ தரமட்டமா ஆக்குனதுக்கு மட்டும்தான் பதில் சொல்லியிருக்கேன். காதல்ன்ற பேர்ல எப்படி நம்ப வச்சு கழுத்தறுத்தியோ அதுக்கு பதில் கூடிய சீக்கிரம் உனக்கு வரும். அப்போ இதை விட அசிங்கப்பட்டு இப்போ எப்படி தலை குனிஞ்சிட்டு தலை நிமிர முடியாம குனிஞ்சிட்டு போனீங்க, அதை விட அசிங்கப்பட்டு நீ நிப்ப. இது காதல் இல்ல. உன் மேல எனக்கு எந்த பயமும் இல்ல. இது நானாகவே மீண்டும் பிறந்த நாள். உன் வாழ்க்கை எனும் கதையில உன் கதாநாயகியா வர பார்த்தேன். ஆனா நீ ஆசைப்பட்டது வேற. உன் திட்டம் நீ உருவாக்குன ஆன்டி ஹீரோயின் தான் நான். எப்படி இருக்கு இந்த மாயாவோட இன்னொரு முகம்? அவள் நாயகியா இல்லை ஒரு சூட்சும வீராங்கனையா? அவள் நடத்திய இந்த பழிக்கு பழி வாங்கும் படலம் முறையானதா என்று நீங்களே தீர்ப்பு சொல்லுங்கள். நன்றி.